தத்திரம் பிடிச்சவன் அப்படிமா. அது வரையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இவர் போய் உட்காந்துப்பார். அப்போ திடீர்னு சும்மா அவங்க வீட்டில் சண்டை நடக்கிறதான். இவர் உட்காந்து போன பிறகு அவர் போய் அங்கே உட்காந்தோடனே வீட்டில் பிரச்சனையாகும். பார்த்தீங்கன்னா இவர் வந்தோடனே பிரச்சனையாகும். இவர் வந்துட்டு போவார். பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும். அப்போ என்ன நினைப்பான், இந்த தத்திரம் பிடிச்ச வந்துட்டான், இந்த தத்திரம் பிடிச்ச போகிறவன்பான். ஆனால் அது உண்மையாக அவங்க தத்திரம் பிடிச்ச அவங்களால இது கிடையாது. உண்மையாகவே அவங்களுக்கு நேரங்கள் சரியில்லை. அதனால் உங்கள் வீட்டில் உட்காருங்க, உங்கள் நேரம் சரியில்லை, அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு. அவன் தரித்திரம் பிடிச்சோன்னு ஒதுக்கிற கூடாது. அதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தார் மனிதர். அவர் கெட்ட நேரம் ஆரம்பிச்சுன்னா அவருக்கு அந்த இடத்த மதிப்பு இல்லாமல் போயிடுது. இந்த ஒரு மாதத்தில் வேலை செய்கிறவர் நல்ல யோகம் இருக்கும். அதனால் வந்தோடனே ஓனர் நல்ல மரியாதை கொடுக்குறது, மற்ற எல்லா ஸ்டாஃபும் மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இவர் 8 வருஷம் எல்லாரையுமே ஒரு அனுசரித்தார். ஆனால் இவருக்கு மரியாதை இருக்காது. என்ன காரணம்? இந்த தோஷம் பிரச்சனைகள் தான். ஆனால் அவரோட சூழ்நிலை சரியில்லை, உண்மையான விஷயம் அதுதான். ஆனால் நம்ம என்ன பிடிச்சோம், அவனுக்கு ஒரே வார்த்தை, தரித்திரம் பிடிச்சவன் வந்துட்டான், தரித்திரம் பிடிச்சவன் தான் அப்படிங்க. இருக்க வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணுவார், நல்லா ஆடம்பரமாக இருந்திருப்பார். அவருக்கு இந்த சூழ்நிலைக்கு மாறினோடனே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வறுமை ஓட்டி கீழே போயிடுவார். அப்போ அவருடைய பொருளாதாரம் ரொம்ப பின்தாங்கணுன்னு அவர்